ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இல்லை அப்படின்னா நல்லா ஆயிக்கோங்க, வேறு வழியே கிடையாது. சரி, ஓகே, கான்செப்டுக்குள்ளே போவோம். சேம் சாப்டர் தான், சாப்டர் 1. அதில் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் இன் த 2D பிளேன். ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டானது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 2D பிளேன் என்னது? ஜஸ்ட் நம்ம அந்த 2 டைமென்ஷனல்னு படிச்சிருப்போம், கரெக்டாக? 1 டைமென்ஷனல், 2 டைமென்ஷனல், 3 டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நாம் வந்து ஒரு லைன் ஒன்று படிச்சிருப்போம். அதாவது கிராஃபில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இது எல்லாமே நம்ம பார்த்தோம், கரெக்டாக? அதே மாதிரி வெறும் எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன். அது வந்து பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷனல். இப்போ ஒரு லைன் நான் வரைகிறேன், இதுதான் ஒரு பாக்ஸ். இது ஒரு பாக்ஸை ஒரு சைட்லேருந்து நான் பார்க்குறேன், ஒரே ஒரு டைமென்ஷனல்லேருந்து. ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ். இதுவே இதே பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு லென்த்து வித்து ரெண்டுமே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஸ்கொயரோ இல்லை ஒரு ரெக்டாங்கிளோ வரைஞ்சிக்கிறேன். இப்போ இதுக்கு லென்த் வித் இருக்குது, கரெக்டாக? எப்படி சொல்கிறோம்? இது ஒரு 2 டைமென்ஷனல் ஸ்பேஸ், ஒரு 2D. ஏன் அப்படின்னா இது ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒய் ஆக்சிஸ், கரெக்டாக? ஸோ 2 டைமென்ஷனல் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோம். முன்னாடி ஒரு ஆப்ஜெக்டை ஒரே டைமென்ஷனல் தான் பார்க்க முடியும். இப்போ 2 டைமென்ஷனல் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் பார்க்குறோம், ஒய் ஆக்சிஸ்லையும் பார்க்குறோம். இன்னொரு ஆப்ஜெக்டை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே. ஸோ இதில் நல்லா பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைமென்ஷனல் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா நம்மளுக்கு லென்த்து தெரியுது, வித்து தெரியுது, ஹைட்டுமே தெரியும் நம்மளுக்கு. ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், கரெக்டா? அப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒய் ஆக்சிஸ் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்கும். ஸோ இது ஜெட் ஆக்சிஸ். ஸோ நிறைய பேர் அது கீழே போடுவாங்க, சில பேர் அந்த டயக்ராம்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ நிறைய டயக்ராம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸாக இங்கே ஒன்று ஃபார்ம் ஆகும், இசட் ஆக்சிஸ். ஸோ இதில் ஏன் நம்ம இங்கே வரைகிறோம் அப்படின்னா இங்கே ஒரு டயக்ராம் ஏதாச்சும் ஒன்று வரலாம். ஸோ இங்கே ஒரு டயக்ராம் வரலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ் ஒய் இசட்னு இப்படி சொல்லலாம், ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு த்ரீ டைமென்ஷனல்லேருந்து நம்மளுக்கு தெரியுது அந்த டோட்டல் வேல்யூ. சேம் இதே பாக்ஸ் தான் நான் எடுத்துக்கிறேன். அது ஃபஸ்ட் 1 டைமென்ஷனல், இது 2 டைமென்ஷனல், இது 3 டைமென்ஷனல், ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிளாக 1D 2D 3D அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்போம். ஸோ இதெல்லாம் அதோட பிளேன்ஸ். ஸோ இது ஏன் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிராஃபில் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிப்போம், கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பாயிண்ட், இதை நான் வந்து ஏன்னு வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் நான் என்ன பண்ணுறேன், பின்னு வச்சுக்கிறேன். இந்த பாயிண்ட் வந்து 8ல் இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நான் வந்து ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ் என்ன, இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவுன்னு கேட்டோம் அப்படின்னா, ஸோ இதுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் போதும். அதாவது 8 - 2 = 6. அப்போ இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 யூனிட்ஸ், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி தான் இதை நம்ம செப்பரேட் பண்ணுவோம். பட் இதுவே செகண்டாக ஒன்று சொல்கிறேன். ஒரு கிராஃபில் இப்போ சம்திங் ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடம் வச்சுக்கலாம். ஸோ இது 1, ஒரு 4 நாமளே ஜஸ்ட் ஒரு அசியூம் பண்ணி வச்சுப்போம். அக்யூரேட்டெல்லாம் வைக்கல, அசியூம் பண்ணி சொல்கிறேன்.
அதுவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,1 இங்கே வச்சுப்போம். ஓகேவா? 4,1. இப்போ இந்த லைன் பாருங்க, டயோகனலாக இருக்குது கரெக்டா? டயோகனல் ஆர் ஸ்லாண்டிங் இந்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்க ஒரு வேல்யூக்கு நம்ம எப்படி இன்பிட்வீன் லைன் டிஸ்டன்ஸ் வந்து எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று இருக்குது அப்படின்னா அதுக்கு வேல்யூஸுமே இருக்குது கரெக்டாக அப்படின்னா எக்ஸாக்டாக ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் அதுக்கான இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் சில வழி இருக்குது. யூசிங் பித்தாகரஸ் தியரம். ஓகேவா? ஸோ பித்தாகரஸ் ஆர் பைத்தகாரஸ் தியரம். ஸோ உங்களுக்கு எப்படினாலும் சொல்லிக்கோங்க. ஸோ பித்தாகரஸ் தியரம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் 2 adjacent sides. ஓகேவா? அதாவது ஸோ இங்கே 2 டாட்ஸ் இருக்கா, இந்த 2 டாட்ஸுமே நம்ம கனெக்ட் பண்ணுவோம். எப்படி அப்படின்னா இதை நம்ம இந்த மாதிரி டாட்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். இந்த டாட்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த 2 லைனும் மீட் ஆகுதா, இன்டர்செக்ட் ஆகுதா? ஸோ இது எல்லாம் சேர்ந்து என்ன மாதிரி ஆகிடும் அப்படின்னா ஒரு ஸ்மால் ட்ரையாங்கிள் மாதிரி ஆகும். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் இருக்கிறதுலே லென்த்தியஸ்ட் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபாட்டன்யூஸ். லென்த்தியஸ்ட் சைடு தான் ஹைபாட்டன்யூஸ். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் தீட்டான்னு எடுத்துக்கிறேன்னா இதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்ல இருக்கிற சைடு தான் ஆப்போசிட் சைட் அண்ட் மிச்சம் இருக்கிறது அட்ஜசன்ட் சைட். ஓகேவா? ஸோ இப்போ ஹைபாட்டன்யூஸ் ஸ்கொயர், அதாவது ஹைபாட்டன்யூஸ் ஸ்கொயர் அங்கே ஏதாச்சும் வேல்யூஸ் இருக்கும். ஓகேவா? அங்கே ஏதாச்சும் வேல்யூஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 13 இருக்கலாம், ஆப்போசிட்ல ஒரு 12 இருக்கலாம். அப்போ அட்ஜசன்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லை அட்ஜசன்ட் ஆப்போசிட் கொடுத்துட்டு ஹைபாட்டன்யூஸ் கேட்பாங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ஸோ ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஹைபாட்டன்யூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 adjacent squares, other 2 side squares. So opposite square plus adjacent square. ஸோ 2 சைடையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா ஹைபாட்டன்யூஸ் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஹைபாட்டன்யூஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10ன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6. ஸோ அந்த மாதிரி இப்போ அட்ஜசென்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஹைபாட்டன்யூஸும் ஆப்போசிட்டும் தெரியும். அப்போ அட்ஜசென்ட்டை அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை XYன்னு இது ஒன்று வச்சுக்கோங்க. ஹைபாட்டன்யூஸ் ஸ்கொயர் பண்ணுங்க. ஸோ 10 ஸ்கொயர் 100, ஆப்போசிட் ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 36. அப்போது அந்த 36 லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வாங்க, -36 மாறிடும். அப்போ 100 - 36 என்னவோ அது பாருங்க. அப்புறம் இந்த ஸ்கொயர் வந்து ரூட்டாக மாறிடும். அதாவது இந்த ஹைபாட்டன்யூஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்கொயர் வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். த ஸ்கொயர் ரூட், இதுதான் ஸ்கொயர் ரூட். ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர், அவ்வளோதான்ப்பா. ஸோ இந்த ஹைபாட்டன்யூஸ் வந்து எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஆப்போசிட்டையும் ஸ்கொயர் பண்ணணும், அட்ஜசன்ட்டையும் ஸ்கொயர் பண்ணணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஹைபாட்டன்யூஸோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இது நீங்கள் சப்போஸ் ஹைபாட்டன்யூஸ் வேணும்னா இப்படி பண்ணுங்கள், இல்லை ஆப்போசிட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை அந்த இடத்துல வச்சுட்டு மிச்சம் இருக்கிறத லெஃப்ட்டோ ரைட்டோ மூவ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அட்ஜசன்ட் தேவை அப்படின்னா அட்ஜசன்ட்டை இதே இடத்துல வச்சுக்கோங்க, ஆப்போசிட்டை லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நான் சொன்ன அதே கான்செப்ட் தான். இப்போ எனக்கு 2 லைன் ஏடி இங்கே இருக்கா? ஸோ இப்போ நான் புதுசாக இதை ரெண்டுத்தையும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஏ லைனும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், இந்த டி லைனையும் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஏவும் டியும் ஒரு லைனில் ஜாயின் ஆகுதா ஒரு பாயிண்டில்? ஸோ அந்த பாயிண்ட்டை நான் சீன் எடுத்துக்கிறேன். இது நீங்கள் இப்படி ட்ரா பண்ணக்கூடாது, நான் இது புரியணுன்றதுக்காக உங்களுக்கு இப்படி ட்ரா பண்ணேன். நீங்கள் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா எக்ஸாக்டாக இது எங்கே டச் ஆகும்னு பாருங்கள். இப்போ எங்கே டச் ஆச்சு? இந்த இடத்துல டச் ஆச்சா? அப்போ அந்த இடத்த மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். இது சீன் வச்சுக்கிறேன். இதோட கோஆர்டினேட்ஸை மார்க் பண்ணுங்கள். எக்ஸ் ஆக்சிஸில் 3, அப்போ இது 3. ஒய் ஆக்சிஸில் எங்கே மீட் ஆகுது? 4. சரி, ஒய் ஆக்சிஸில் 1, 3,1. சாரி, எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸில் 1, அப்போ 3,1 இருக்கும். கரெக்டாக? நான் ஏக்கும் டிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் கோஆர்டினேட் அண்ட் ஒய் கோஆர்டினேட்டை நான் கண்டுபிடிச்சாகணும். எக்ஸ் கோஆர்டினேட் நல்லா பாருங்கள். ஸோ இந்த சம்மில் இது வந்து பார்த்தீங்கன்னா x2, இது y2, இது x1, இது y1. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா x3, y3ன்னு எடுத்துக்குவாங்க.
எக்ஸ் கோஆர்டினேட் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா சப்ராக்ட் பண்ணும். ரெண்டு பாயிண்ட் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, x1 x2ன்ட்டு, அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. ஸோ x2 வந்து பார்த்தீங்கன்னா 7 மைனஸ் x1 வந்து பார்த்தீங்கன்னா 3. இப்போ 7 மைனஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா 4. ஓகேவா? அதே மாதிரி y கோஆர்டினேட், இப்போ y2 y1 சொல்லிட்டு ரெண்டு இருக்கு, அது ரெண்டையும் செப்பரேட் பண்ணுங்க. ஸோ 4 மைனஸ் 1. ஸோ 4 மைனஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா 3. அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் வந்து பார்த்தீங்கன்னா 4, ஒய் கோஆர்டினேட் வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, பித்தாகரஸ் தியரமில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ யூசிங் பித்தாகரஸ் தியரம், நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் எது கண்டுபிடி சொல்லியிருக்கேன், ஏடி தானே கண்டுபிடி சொல்லியிருக்கோம். ஸோ ஏடி, ஸோ இப்போ அதுதான் வந்து நம்மளுக்கு என்னது, ஹைபாட்டன்யூஸ், லென்த்தியஸ்ட் சைடு தான் ஹைபாட்டன்யூஸ். ஏடி ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு சம் ஆஃப் 2 அட்ஜசன்ட் ஸ்கொயர். நம்ம எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் கண்டுபிடிச்சிருக்கோம்ல. ஸோ 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் வந்து இந்த சைடு வந்துடும். ஸோ தட் ஏடி ஈக்குவல்ஸ் டு ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர்னு இருக்கும். இப்போ 4 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 16, 3 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 9. அப்போ 16 + 9 வந்து பார்த்தீங்கன்னா 25. கரெக்டா? அப்போ ஏடி ஈக்குவல் டு ரூட் 25 தான் இதோடைய வேல்யூ. 25 ரூட்லாம் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஸ்கொயர், சாரி 5 ஸ்கொயர், ஏன்னா 5 ஸ்கொயர் 25 கரெக்டா? அப்போ 5, ஏடி ஈக்குவல் டு 5. ஸ்கொயர் ரூட்டை வெளியே எடுக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் நம்பர் ஜஸ்ட் தெரிஞ்சால் போதும். ஏன்னா 5 ஸ்கொயர் 25. இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் 20 இருந்துச்சு அப்படின்னா எந்த நம்பராச்சும் ஸ்கொயர் பண்ணால் 20 கிடைக்குமா? இப்போ 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25. ஆனால் 20 இல்லை. கரெக்டா? 4 ஸ்கொயர் 16க்கு அப்புறம் 5 ஸ்கொயர் 25 வந்துடுது. நடுவில் 20ன்ற ஒரு நம்பரே இல்லை ரூட்டில், ஸ்கொயர் வேல்யூவில். ஸோ அப்போ அதை நம்ம ரூட்லேருந்து வெளியே எடுக்க முடியாது. 20 வந்துச்சு அப்படின்னா ரூட்லேருந்து வெளியே எடுக்க முடியாது. ஸ்கொயர் வேல்யூஸ் என்ன இருக்கோ அதுதான் நம்ம ரூட்லேருந்து வெளியே எடுக்க முடியும். ஸ்கொயர் வேல்யூஸ் இல்லை அப்படின்னா அதோடைய சிம்பிளிஃபிகேஷன் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வேணால் அதை ரூட் எடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க. ஏடி வந்து பார்த்தீங்கன்னா 5 யூனிட்ஸ். நெக்ஸ்ட், ஸோ இங்கே சிமிலர்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஎம் அதுக்கப்புறம் எம்ஏ. ஸோ டிஎம் அண்ட் எம்ஏ ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். சிமிலர் அதே மாதிரி தான். டிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதே மாதிரி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது x1 y1 எடுத்துக்கோங்க, இது x2 y2ன்னு எடுத்துக்கோங்க. இதை வந்து x3 y3ன்னு எடுத்துக்கோங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் x3 y3 உங்களுக்கு வேணாம் அப்படின்னா திரும்ப என்ன பண்ணணும், எம்ஏ நீங்கள் கண்டுபிடிக்கும் போது எம்ஐ x1 x1 y1 ஆகும், ஏவை x2 y2 ஆகும் நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஸோ டிஎம் நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு x2 மைனஸ் x1, அதாவது 9 மைனஸ் 7 விச் ஈக்குவல்ஸ் டு 2. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கோஆர்டினேட். ஓகேவா? அதே மாதிரி வேற என்ன இருக்குது, y2 மைனஸ் y1, 6 மைனஸ் 1, ஸோ 5. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய் கோஆர்டினேட், ஒய்யோடைய கோஆர்டினேட். ஸோ எக்ஸ் வந்து 2, ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 5. சேம் அதே கான்செப்ட் தான். எடுத்துகிட்டு போயிட்டு பித்தாகரஸ் தியரமில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ என்ன இருக்கும், ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ 2 ஸ்கொயர் இஸ் 4, 5 ஸ்கொயர் இஸ் 25. ஸோ 25 + 4 வந்து பார்த்தீங்கன்னா 29. கரெக்டா? ஸோ அப்போ ரூட் 29 மட்டும்தான் இருக்கும். இது எதுவுமே மாற்றவே முடியாது. ஏன்னா 29 ஏதாவது ஸ்கொயர் வேல்யூவா, எதோட ஸ்கொயர் வேல்யூவும் கிடையாது. 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36. கரெக்டா? அப்போ 5 ஸ்கொயர் 25 இருக்கும் அப்படின்னா 6 ஸ்கொயர் 36. 29லாம் எந்த விதமான ஸ்கொயர் வேல்யூவும் இல்லை. அப்போ ரூட் 29 யூனிட்ஸ் தான் அது. சேம் எம்ஏக்கு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னாலுமே அதே தான் எம்ஏ. இப்போ நீங்கள் எம்ஐ 9, 6 வந்து பார்த்தீங்கன்னா x1 y1 ஆகும், 3 and 4 வந்து பார்த்தீங்கன்னா x2 y2ன்னு எடுத்துக்கோங்க.
சேம் அதே மாதிரி தான் y2 minus y1. அப்போது 9 minus 3 which is equal to 6. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கோஆர்டினேட், அதே மாதிரி 6 minus 4 ஒய்யோடது. ஸோ 6 minus 4 வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ ஒய் கோஆர்டினேட். சேம் அதே தான் இங்கேயும். ஸோ ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். ஸோ 6 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 36, 2 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ 40. ஸோ அப்போ ரூட் 40. 40ன்றதும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ஸ்கொயர் டேர்ம்ஸுமே தராது. ஸோ நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான் 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 49 வந்துடும். ஸ்கொயருங்கிறது என்ன? ஒரே நம்பரை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறது என்ன ஸ்கொயர்? இப்போ 6 ஸ்கொயர் நான் சொல்கிறேன், அப்போ 6 6 ஆர் 36. 7 ஸ்கொயர் சொல்கிறேன், 7 7 ஆர் 49. 8 ஸ்கொயர் 8 8 ஆர் 64. அதுதான். ஸோ ஸ்கொயருங்கிறது ஒரே டேர்மை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறது தான்ப்பா ஸ்கொயர். ஸோ 40ன்றது எந்த ஒரு நம்பரையும் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 40 கிடைக்காது, கரெக்டாக? அப்போ அது ஸ்கொயர் வேல்யூவே இல்லை, ரூட் வேல்யூ தான். ஸோ 40 யூனிட்ஸ். நெக்ஸ்ட், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜென்ரல் ஈக்குவேஷன். ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆல்ரெடி இதுதான். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி x1 y1 x2 y2 இந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதே தான் இப்போ நம்ம டைரெக்டாக செப்பரேட் பண்ணதை ஒரு ஈக்குவேஷன் வச்சு நம்மளுக்கு சொல்லித்தராங்க. என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் x2 minus x1 the whole ஸ்கொயர். அதாவது 2 எக்ஸ் கோஆர்டினேட்ஸையும் சப்ராக்ட் பண்ணி ஸ்கொயர் பண்ணுங்க, ப்ளஸ் y2 minus y1 the whole ஸ்கொயர். 2 ஒய் கோஆர்டினேட்ஸையும் மைனஸ் பண்ணுங்க, அப்புறம் ஸ்கொயர் பண்ணுங்கன்றாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரூட் வேல்யூ கண்டுபிடிச்சா முடிச்சிருச்சு. இதுதான்ப்பா ஜென்ரல் ஈக்குவேஷன். ஸோ இங்கே பாருங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ டிஏஎஃப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 வேல்யூ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம படித்த அந்த இப்போ 3,9 இருக்குது அப்படின்னா 3ங்கிறது x1, 9ங்கிறது y1. டியை வந்து x2 y2ன்னு எடுத்துருக்காங்க. இப்போது x2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7, y2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11ன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கிராஃபில் அந்த வேல்யூ இல்லை, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஏக்கும் டிக்கும் உள்ள டிஸ்டன்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னாங்கன்னா, இப்போ ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1. x2 வந்து எங்கே இருக்குது? இங்கே டியில் இந்த இடத்துல இருக்குது 7. x1 வந்து பார்த்தீங்கன்னா 3 த ஹோல் ஸ்கொயர், ப்ளஸ் y2 மைனஸ் y1. y2 வந்து என்னது? 11 மைனஸ் y1 வந்து என்னது? 9 த ஹோல் ஸ்கொயர். அப்போது ரூட் ஆஃப் 7 மைனஸ் 3 4. ஸோ 4 ஸ்கொயர் ப்ளஸ் 11 மைனஸ் 9 2. அப்போ 2 ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 16, 2 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ 18. அப்போ ரூட் 18. 18 வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25. அப்போ 18ங்கிறது ஒரு ஸ்கொயர் வேல்யூவில் வராது. அப்போ ரூட்லேருந்து அதை வெளியே எடுக்க முடியாது. அப்போது ரூட் 18 யூனிட்ஸ் தான் இதோட வேல்யூவே. சரியா? ஏக்கும் டிக்குமான டிஸ்டன்ஸ் இவ்வளோ தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட், இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ நேரம் பாசிட்டிவில் பார்த்தோம். இப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், நெகட்டிவ் வேல்யூஸில் இருக்குது. கரெக்டாக? ஏ வேல்யூ எப்படி இருக்குது? -3, 4. சி வேல்யூ -3, 1. டி வேல்யூ -7, 1, -9, 6. இப்படி இருந்தால் அந்த வேல்யூவில் ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா சொல்கிற மாதிரி, இப்போ ஏக்கும் டிக்குமான டிஸ்டன்ஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ ரூட் ஆஃப், இப்போ இது என்ன பண்ணலாம், ஏவும் டி தானே எடுக்கிறேன். ஸோ x1 y1 x2 y2ன்னு எடுத்துக்கலாம். x1 y1 இது வந்து பார்த்தீங்கன்னா x2 y2. ஸோ இப்போ x2 மைனஸ் x1. ஓகேவா? x2 வந்து என்னது? -7 மைனஸ் ஆஃப் -3. கரெக்டா? ஏன் அப்படின்னா x2 மைனஸ் x1 தானே. x2ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -7. அப்புறம் நடுவில் இந்த மைனஸ் ஆல்ரெடி ஃபார்முலாலே இருக்குது. இங்கே பாருங்கள், நடுவில் மைனஸ் தானே இருக்கும் இந்த ஃபார்முலாவில் ஆல்ரெடி ப்ராக்கெட்டுக்குள்ளே. ஸோ ஆல்ரெடி மைனஸ், அப்புறம் -3 ஆல்ரெடி அங்கே இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறது? ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1. y2 வந்து பார்த்தீங்கன்னா 1
மைனஸ் y1 வந்து பார்த்தீங்கன்னா 4 த ஹோல் ஸ்கொயர். இப்போ நல்லா பாருங்க, -7 அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவா மாறிடும், இது ப்ளஸ் மாறிடும். ஸோ +3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 - 4 வந்து பார்த்தீங்கன்னா -3 கரெக்டா, -3 த ஹோல் ஸ்கொயர். இதையும் அதே மாதிரி மாற்றிக்கிறேன். ஸோ -7 + 3 அப்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், அப்போது 7 - 3 வந்து என்னது 4. ஸோ -4ன்னு இருக்கும். அப்போ -4 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -3 த ஹோல் ஸ்கொயர்ன்னு இருக்கும். நல்லா கவனிங்க, மைனஸ், அதாவது நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி, ஸ்கொயர்னா என்ன, ஒரே டேர்மை 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணுறது தான் ஸ்கொயர் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ -4ங்கிறத மைனஸையும் நீங்கள் என்ன பண்ணணும், எப்போல்லாம் நீங்கள் மைனஸ் வருதோ ஸ்கொயர் பண்ணால் அது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஏன் சார் அப்படின்னா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து என்னது ப்ளஸ், கரெக்டாக, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ மைனஸ் ஸ்கொயர் அப்படின்னா என்னது, அதே தானே, மைனஸ் இன்ட்டு மைனஸ் தானே, ஈக்குவல் டு ப்ளஸ்ன்னு மாறிடும். ஓகேவா, அதனால தான் இங்கே என்ன பண்ணுறோம், மைனஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு எங்கெல்லாம் மைனஸ் வந்தாலும் நம்மளுக்கு கவலையே இல்லை. ஸோ மைனஸ் வேல்யூவில் வந்துருச்சு, ஃபார்முலா ஏதாவது சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டால் ஃபார்முலா எதுவுமே சேஞ்ச் ஆகாது. அதே ஃபார்முலாவில் அப்படியே தான் இருக்க போகுது. இன்க்ளூடிங் மைனஸ் வந்தாலுமே அது ப்ளஸ்ஸாக மாறிடும் ஸ்கொயர் பண்ணும் போது. அப்போ சிம்பிள் என்ன ஆயிரும், 4 ஸ்கொயர் 16 ப்ளஸ், அதே தான் இங்கேயும் -3 ஸ்கொயர், மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆயிரும், ப்ளஸ்ஸாக மாறிடும். 3 ஸ்கொயர் 9, அப்போ 16 + 9 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ தட் 25, ஸோ √25. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா 5 ஸ்கொயர் 25, அப்போ ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 5ன்னு இருக்கும்பா, அவ்வளோதான். ஸோ ஏக்கும் டிக்குவான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 யூனிட்ஸ். ஓகே, ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கான்செப்டை ஃபுல்லாக முடிக்கிறோம். அடுத்து வந்து நம்மளுடைய எக்ஸசைஸ் தான் இருக்கும், சாப்டர் எக்ஸசைஸ் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம லேட்டராக பார்ப்போம். இல்லை அர்ஜென்ட்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சாப்டர் எக்ஸசைஸ் நீடட்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாம் அதை சீக்கிரம் வீடியோவாக போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு டியூஷன் வேணும் அப்படின்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் ஆல் ஓவர் இந்தியா, அண்ட் ஆஃப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா நியர் நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இங்கே சூளைமேட்டில் எக்ஸாக்டாக இருக்குது. ஸோ ஆஃப்லைன் வரவங்க ஆஃப்லைன் வாங்க, கால் பண்ணுங்கள். ஸோ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். ஸோ கால் பண்ணுங்கள், ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னும் டீட்டெயிலாக டெப்த்தாக நிறைய கொஷின்ஸோட சால்வ் பண்ணோம் அப்படின்னா டியூஷன் ஜாயின் பண்ணுங்கள், சேர்ந்து படிக்கலாம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.